வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க டிமார்ட் ஷாப்பிங் விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிமார்ட்டில் வீடியோ எடுக்க அலோவ் இல்லை. அதனால் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அங்கேருந்து நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வீட்டுக்கு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் ரேட்டு முதல் கொண்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்மறி ஆட்டு கூட்டம் போய்கிட்டே இருந்துச்சு. நிறைய ஆடு போயிட்டு இருந்துச்சு. ஒரு 500 ஆட்டுக்கு மேலே இருக்கு. எல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. டிமார்ட் போகிற வழியிலே ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம். பையனுக்கு ஒரே குஷி, ஏன்னே தெரியல. ஒரே புது செப்பல் போட்டிருக்கனாலையோ என்னமோ தெரியல, ஒரே நடந்துக்கிட்டே இருந்தான். அந்த சவுண்டுக்கு ஒரே குஷியாக இருந்தான். போகிற வழியில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியை வீட்டுக்கு தான் விட்டோம். ரெண்டு பேருமே தாத்தாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. சாவி எங்கள் வீட்டுக்காரர் வண்டி சாவியில் வச்சுருப்பார். அவன் அழகாக எடுத்து கொடுத்தான். வீட்டை திறந்து எனக்கு எப்பயுமே இந்த வீட்டுக்கு ரெகுலராக இருக்கிறது வீடை கூட்டுறது தான். இந்த வீட்டை யூஸ் பண்ணாதனால நிறையா குப்பை டஸ்டெல்லாம் இருக்குது. நானும் வரும்போதெல்லாம் கூட்டிக்கிட்டே தான் இருக்கேன், மாப்பு போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் எப்படி தான் டெஸ்ட்டு வருதுன்னே தெரியல. வீக்லி ஒன்ஸ் எனக்கு இதுதான் வேலையாக இருக்குது. கடைசியில் வீட்டெல்லாம் மாப்பு போட்டு சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே சோஃபா தான் போட்டிருந்தோம். இந்த சோஃபா நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படிங்கிறனால சேர் மட்டும் போட்டிருக்கோம். இந்த பீரோ கல்யாணத்தப்ப அம்மா வாங்கி கொடுத்தது. இந்த பீரோ மர பீரோ அப்படிங்கிறனால நான் எடுத்துகிட்டு போகல. நல்ல வெயிட்டு, தூக்கவும் முடியல. சரி நம்ம இரும்பு பீரோ எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இதை இங்கேயே வச்சுட்டு இரும்பு பீரோவை எடுத்துகிட்டு போயிட்டோம். இதுலேயும் இன்னும் திங்ஸ் நான் வச்சுருக்கேன். சாரீ, எங்கள் வீட்டுக்காரோட ஷர்ட் அதெல்லாமே இங்கே தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு யூனிஃபார்ம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அவரோட ஷர்ட்டெல்லாம் மற்றதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹேங்கரில் தொங்க விட்டுருக்கேன். எப்போ தான் சுத்தம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அப்பப்போ வரும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். கடைசியில் அவனுக்கு பேம்பர்ஸ் போட்டு டிமார்ட் கிளம்பிட்டேன். இங்கே 12 மணிக்கு என்னமோ தான் வண்டி எடுக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணோம். மேக்ஸிமம் அவனுக்கு பேம்பர்ஸ் போட மாட்டேன். ஏன்னா டிமார்ட் போனோம் அப்படின்னா அந்த ஏசி கூலிங்க்கு அவனுக்கு யூரின் வந்துடுது. அதனாலேயே அங்கே போகும்போது மட்டும் அவனுக்கு பேம்பர்ஸ் போட்டுக்கிறது. டிமார்ட் உள்ள என்ட்ரு ஆனதும் நிறையா வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போவே இவ்வளோ க்ரௌடாக இருக்கே, ஈவினிங் டைம் வந்திருந்தால் இதை விட க்ரௌடாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வண்டி நிறுத்தோம்.
டிமார்ட் உள்ள என்ட்ரு ஆனதுமே வந்து ட்ராலி கிடச்சிச்சு. கரெக்டாக அவனை அதில் உட்கார வச்சுட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணால், மேலேயெல்லாம் போகவே இல்லை. கீழேயே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டிமார்ட்குள்ளே வந்து ஒரு சில வீடியோஸ் தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எடுக்கலை, சரியான க்ரௌடு. எப்பயுமே டிமார்ட் போகும்போது வந்து லிஸ்ட்டு போட்டிருப்பேன், இந்த பொருள் தீர்ந்துருச்சு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. இந்த தடவை வந்து நான் எதுவுமே லிஸ்ட் எழுதலை. அப்போ வந்து மைண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்திருந்தேன். அப்போவும் வந்து யோசிச்சு தான் எடுத்திருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு எல்லாம் கீழேயே வந்து முடிக்கிறதுக்கு. மேலே போயிட்டு வந்து பில்லு போட்டால் அப்படின்னா கூட்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டேன். முன்னாடி எல்லாமே பில் கவுண்டர் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக வந்து எங்களுக்கு முன்னாடி 2 பேர் தான் இருந்திருந்தாங்க. பில் போட்டுட்டோம் சீக்கிரமாகவே. அப்புறம் கடைசியில் வந்து நாங்கள் நெட் பேங்கிங் தான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருந்தார். நானும் பையனும் வந்து ஜாலியாக உட்காந்து அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு பக்கத்தில் ஜாலியாக உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனி மண்டே ஈவினிங்கில் இருந்தால் வீடியோ கண்டினியூ ஆகுது. சண்டே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஈவினிங் தான் வந்திருந்தோம். சரியான டயர்டு. ஈவினிங் தான் வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுக்கிட்டேன். பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான். கரெக்டாக காஃபி குடித்து முடித்ததுமே பால் வந்துருந்துச்சு. போய் பால் வாங்கிட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டேன். இந்த ஜாடி பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருந்தேன். அம்மா ஊருக்கு பக்கத்தில் வந்து தேர் திருவிழான்னு சொல்லிட்டு அங்கே தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கல்லுப்பு தான் போட்டு வச்சுருந்தேன். மேக்ஸிமம் வந்து கல்லுப்பு எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு போட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு கடலைப்பருப்பு போட்டு வச்சுட்டேன். இந்த தாளிக்கிறதுக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதில் வந்து கடுகு போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாவும் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 3 டப்பா வந்து 100 ருபீஸ் என்னமோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து 1/2 kg வந்து பிடிக்கும். அதனால் வந்து ஒரு இதில் வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். நான் வந்து எண்ணெயில் வந்து மிஸ்டர் கோல்டு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயே வந்து ரைஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு. அது வந்து நம்ம பொரிக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 1 லிட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் வந்துருந்துச்சு. இந்த டப்பா வந்து 1 kg அளவுக்கு பிடிக்கும். அதனால் வந்து 1 லிட்டர் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கடலை எண்ணெயும் வந்து மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இதயம் கடலை எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து எண்ணெய் இருந்துச்சு. நான் அதுலேயே வந்து இதையும் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன். என்னோட கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்தில் வந்து எந்த ஒரு ஸ்டாண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கல்லுப்பு வந்து நான் பாக்கெட்டில் தான் எடுத்து யூஸ் பண்ணேன். அதனால் வந்து ஒரு பக்கம் கல்லுப்பு, அப்புறம் வந்து சால்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து எண்ணெய் பாட்டில்ஸ் 2மே வச்சுருவேன். கூடவே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த கடுகும் கடலைப்பருப்பும் வச்சுருப்பேன். உளுத்தம்பருப்பு வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து நான் அதை வைக்கலை. வந்து குக் பண்ணும்போது 4 வெரைட்டிஸ் ஆஃப் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து கடலெண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணேன். இன்னொன்று வந்து நல்லெண்ணெய், அதுவும் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ரேட் ஜாஸ்தி அப்படிங்கிறனால நான் அது வாங்கலை. இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிமார்ட்டில் என்னென்ன ஐட்டம் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோப்பு வந்து வாங்கினேன். இது வந்து 10 ரூபா தான். ஒரு
இது வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஒன்றா வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாபர் ரெட் பேஸ்ட் வந்து பை 3 get 1 ஃப்ரீங்கிற இதில் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி கூட 3 months ஆச்சு. இன்னும் ஒரு பேஸ்ட் இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் 2 பேர் தான், அதனாலேயே வந்து அது வரும் ஒரு 4 months 5 months வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பல்காக வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாரிஸ் ஜாங்கிரி பவுடர் வாங்கியிருக்கேன். பையனுக்கு வந்து பாலில் வந்து ஆற்றி கொடுக்கறதுக்காக. எனக்கு வந்து ப்ரௌன் சுகருக்கும் ஜாங்கிரி பவுடருக்கும் வந்து டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து அதையே வாங்கிட்டேன். 1.5 kg வாங்கினேன். 1/2 kg வந்து 35 rupeesங்கிற ரேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து மைசூர் சாண்டல் சோப். இது வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வரும் 3 months எல்லாம் வரும். அதனால் வந்து பல்காக வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து வீட்டில் வந்து டீ தூள் சுத்தமாக தீர்ந்துருச்சு. அதனால் வந்து ஏவிடி டீ தூள் வந்து 1/2 kg வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கண்ணன் தேவன் தான் வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து இப்போ 1/4 கிலோவே ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி. அதனால் வந்து நம்ம பழையபடி ஏவிடிவே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து சேமியா பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா இந்த சேமியா போட்டு கிளறிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4 பாக்கெட் வாங்கினேன். எங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட்டே சரியாக போகும் 2 பேருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து வீட் ஃப்ளார் வந்து 1 kg வந்து 40 ரூபாய்க்கு மேலே விற்கிது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த சக்கி ஆட்டான்னு சொல்லிட்டு 5 kg வாங்கியிருந்தோம். ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 5 kg வந்து 390 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வாங்கிட்டோம். இதுவே எங்களுக்கு தாராளமாக ஒரு 2 months அளவுக்கு வரும். இவ்வளோ தாங்க நான் டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டிமார்ட் போனீங்க அப்படின்னா நான் சொன்னதை வச்சு கம்பேர் பண்ணி வாங்கி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்குறேன். தேங்க்யூ.